ஓம் சுவாமியே சரணமையப்பா. அறம் காக்கும் நல்லவை காண்போம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியை நினைத்து நினைத்து உருகி பாடும் பாடல். கம்பங்குடி குளத்தூர் சுந்தரம் ஐயர் என்னும் தமிழரால் இயற்றப்பட்ட ஹரிஹராத்மஜ தேவாஷ்டக சுலோகமாகிய ஹரிவராசன பாடல். இதை முழுமையாக மனப்பாடமாக பாட வேண்டாமா? இதன் ஒவ்வொரு வார்த்தைகளின் பொருள் தெரிந்து உணர்ந்து பாட வேண்டாமா? ஐயனுக்காக 10 நிமிடங்கள். நம் தேவன் ஐயன் ஐயப்பனே நமது ஆக்ஞா சக்கரத்தில் வந்து அமர காட்சி கொடுக்க, நம் உடல் முழுவதும் மெய் சிலிர்க்க மனப்பாடமாக ஹரிவராசன பாடலை பாடும் முயற்சிதான் இது. ஐயனுக்காக 10 நிமிடங்கள். 8 ஸ்லோகங்கள், 32 வரிகள், 64 வார்த்தைகள். தினம்தோறும் ஒரு வரி மட்டுமே. தினசரி 10 நிமிடங்கள் மட்டுமே. கார்த்திகை 1 முதல் 30 வரை 30 நாட்கள் பொருளுணர்ந்து மனப்பாடமாக பாடப் போகின்றோம். வாருங்கள். ஐயனுக்காக 10 நிமிடங்கள். சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஹரிஹராத்மஜ தேவாஷ்டகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஹரிவராசன பாடலை ஒரு நாள் ஒரு வரி வீதம் 10 நிமிடங்கள் செலவிட்டு முழுமையாக அர்த்தத்துடன் மனப்பாடம் செய்ய போகின்றோம். இந்த ஹரிவராத்மஜ தேவாஷ்டகம், அதனுடைய அர்த்தம் பல அன்பர்கள் அவர்களுடைய புரிந்து கொள்ளுதல் தன்மை மற்றும் அவர்களுடைய பாவத்தினுடைய அடிப்படையில அர்த்தங்கள் கூறியிருக்கின்றார்கள். அதற்கு வியாக்கியானங்கள் கூறியிருக்கிறார்கள். அடியேன் பின்பற்றுவது கேரளாவில் பிரசித்தி பெற்ற பூஜ்ய சுவாமி சிதானந்தபுரி மகராஜ் அவர்களுடைய வியாக்கியானத்தையும் அதனுடன் சேர்த்து சுவாமி ஐயப்பனை தொட்டு பூஜை செய்த தந்திரியாக இருந்த உயர்திரு வாசுதேவன்ஜி அவர்களுடைய வியாக்கியானத்தினுடைய அடிப்படையிலும் அதனுடைய அர்த்தம் கூற இருக்கின்றேன். 30 நாட்கள் பயிற்சி முடியும் போது நாம் மனப்பாடமாக ஐயப்ப சுவாமியை நினைத்து உருகி அர்த்தத்துடன் உணர்ந்து பாட முடியும். அதற்குண்டான பயிற்சி தான் இது. இன்று கார்த்திகை 3 3ஆம் நாள் பயிற்சி. ஹரிஹராத்மஜ தேவாஷ்டகத்தில் உள்ள இருக்கக்கூடிய 3வது வரியை நாம் இன்னைக்கு மனப்பாடமா பயிற்சி பண்ண போறோம். 3வது வரி அருவி மர்த்தனம் நித்திய நர்த்தனம். அருவி மர்த்தனம் நித்திய நர்த்தனம். இதனுடைய முதல் வார்த்தை என்ன? அருவி மர்த்தனம். அருவி மர்த்தனம். அருவி மர்த்தனம். இத நான் 2 வாட்டி சொல்றோம். நீங்க அதை கேட்டுட்டு நம்ம சேர்ந்தே 10 வாட்டி சொல்லிக்கலாம். சரிங்களா? அருவி மர்த்தனம். அருவி மர்த்தனம். இப்போ ஆரம்பிக்கலாம். அருவி மர்த்தனம். 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 ஆச்சுங்களா? அடுத்தது நித்திய நர்த்தனம். நித்திய நர்த்தனம். இன்னும் நான் 2 வாட்டி சொல்றேன், கேட்டுட்டு 10 வாட்டி சேர்ந்து சொல்லிக்கலாம். நித்திய நர்த்தனம். நித்திய நர்த்தனம். ஆரம்பிக்கலாம். நித்திய நர்த்தனம். 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 ஆச்சுங்களா? இப்ப இந்த 2 வரியை சேர்த்து சொல்லலாங்களா? அருவி மர்த்தனம் நித்திய நர்த்தனம். அருவி மர்த்தனம் நித்திய நர்த்தனம். இப்ப நான் 2 வாட்டி சொல்லுவேன், 10 வாட்டி சேர்ந்து சொல்லிக்கலாம். அதுக்கு பிறகு நான் ஆரம்பிக்கிறேன். அருவி மர்த்தனம் நித்திய நர்த்தனம். அருவி மர்த்தனம் நித்திய நர்த்தனம். இப்ப சேர்ந்து சொல்லிக்கலாம் 10 வாட்டி. அருவி மர்த்தனம் நித்திய நர்த்தனம். அருவி மர்த்தனம் நித்திய நர்த்தனம்.
அருவி மர்த்தனம் நித்திய நர்த்தனம். அருவி மர்த்தனம் நித்திய நர்த்தனம். அருவி மர்த்தனம் நித்திய நர்த்தனம். அருவி மர்த்தனம் நித்திய நர்த்தனம். அருவி மர்த்தனம் நித்திய நர்த்தனம். அருவி மர்த்தனம் நித்திய நர்த்தனம். அருவி மர்த்தனம் நித்திய நர்த்தனம். அருவி மர்த்தனம் நித்திய நர்த்தனம். இப்போ நம்ம கண்ணை மூடிட்டு ஒரு 5 வாட்டி மட்டும் சேர்ந்து சொல்லிக்கலாம். கண்ணை மூடுங்க. அருவி மர்த்தனம் நித்திய நர்த்தனம். 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 சரி, இப்போ இதனுடைய வார்த்தையினுடைய அந்த வரியினுடைய அர்த்தத்தை நாம பார்க்க போறோம். முதல் வார்த்தை என்ன? அருவி மர்த்தனம். அருவி அப்படின்னா சத்ரு அப்படிங்கிறது அர்த்தம். நம்முடைய சங்ககால நூல்கள்லாம் அந்த வார்த்தை குறிப்பிடுறாங்க. அருவி அப்படின்னாலே எதிரி அப்படின்றது அர்த்தம். அருவி அப்படின்னா எதிரி இல்லைன்னா சத்ரு அப்படின்றது அர்த்தம். மர்த்தனம், மர்த்தனா மர்த்தனம்னா மர்த்திக்கிறது, மரிக்க செய்தல், அதாவது ஒருத்தரை அழிக்கிறது, அதுதான் மர்த்தனம். கம்சவி மர்த்தனன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகிருஷ்ணனை சொல்றோம், கம்சனை அழித்தவர். தசமுக மர்த்தனன் ஸ்ரீராமரை சொல்றோம், தசமுகன்னா ராவணன் அழித்தவர். மகிஷாசுரனை மர்த்தனம் பண்ணதுனால துர்கா தேவிக்கு என்ன பெயர்? மகிஷாசுர மர்த்தினி. மர்த்தனம் அப்படின்றது அழிக்கிறது. அப்ப எதிரிகளை அழிக்கக்கூடியவர் அப்படின்ற பொருள்படும்படியா நாம இங்க எடுத்துக்கணும். இந்த வியாக்கியானம் என்ன? அருவி மர்த்தனம் அப்படின்னா எதிரிகளை அழிக்கக்கூடியவர். மர்த்தனம் அப்படிங்கிற வார்த்தை அழிப்பது என்று பொருள்படும்படியா இருந்தா கூட பகவான் மணிகண்ட சுவாமி யாரையாவது அழித்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. மணிகண்ட புராணத்தினுடைய படி மகிழ்ச்சியை அவர் வதம் செய்தது இல்ல, அவங்களுக்கு சாப விமோசனம் கொடுத்திருக்கிறாங்க. அரக்கியா இருந்த அவங்கள சாப விமோசனத்தின் மூலம் அவங்க மாளிகைபுரத்தம்மாவா மாறக்கூடியத நம்ம மணிகண்ட புராணம் மூலமா பார்க்க முடியும். அடுத்த வார்த்தை என்ன? நித்திய நர்த்தனம். நித்திய நர்த்தனம் அப்படின்றத நித்திய கூட்டல் நர்த்தனம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். நித்திய அப்படின்னாக்கா நிதம், நித்தம், தினம், தினசரி, தினம் தினம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதான் நித்திய அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம். நர்த்தனம், நர்த்தனம் அப்படின்னாக்கா நிறுத்தம் சொல்லுவாங்க, நிறுத்த சுவடுகள், அதாவது நடனம், நடன சுவடுகள். இப்போ நர்த்தனம் அப்படின்னாக்க நடனம் அப்படின்றது அர்த்தம். ஸ்ரீகிருஷ்ணரை கூட நம்ம சொல்றோம்ல, காளிங்க பாம்பனுடைய மேல நடனம் புரிஞ்சதால அவரை காளிங்க நர்த்தனன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இல்லையா. நித்திய நர்த்தனம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நித்தியம், தினம் தினம் பக்தர்களுடைய மனதில் நர்த்தனம் புரியக்கூடியவர் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். இப்போ நம்ம கண்ணை மூடிட்டு இந்த பத்மாவதி ராகத்துல இந்த வரியை நம்ம கேட்போம், 5 வாட்டி கேட்போம். கேட்ட பிறகு இதை நாம அர்த்தத்துடன் கூடி மனப்பாடமா எங்க பாடினாலும் பாடிக்கலாம். அருவி மர்தனம் நித்ய நர்த்தனம். 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 இப்போது நமக்கு இந்த வரியும் அதனுடைய அர்த்தமும் ராகமும் மனப்பாடம் ஆகியிருக்கும்னு நம்புறேன். அடுத்த வரை நாளைய பயிற்சி வகுப்புல நம்ம பார்க்க முடியும். இத பத்தின சந்தேகங்கள், ஆலோசனைகள், வாழ்த்துகள் ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சா நல்லது. சுவாமியே சரணமையப்பா.